டியூப் தமிழ் வணக்கம். கிரேட்டர் துன்ப், லெஸ்டர் துன்ப், அபு முசா இவை என்ன? இவை மூன்றும் இப்பொழுது சிக்கலை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஹோர்முஸ் நீரிணைக்கு தொலைவில் பாரசீக வளைகுடா பகுதியில் அமைந்திருக்கின்ற முக்கோண தீவுகள். இந்த தீவுகள் மூன்றும் இப்பொழுது ஈரானுடைய கைவசம் இருக்கின்றது. இதில் ஒரு தீவை குறிவைத்து அமெரிக்கா நேற்று முன்தினம் நடத்திய தாக்குதல் சாதாரண தாக்குதல் அல்ல, ஒரு வரலாற்று தாக்குதலாக இருக்கின்றது. லெஸ்டர் துன்ப் என்கின்ற இந்த தீவு துன்பியல் வரலாற்றின் நாடகமாக இருக்கின்றது. 1971ஆம் ஆண்டு அரபு எமிரேட்ஸ் UAE தனி நாடாக உருவான பொழுது அதற்கு 2 தினங்கள் முன்னதாக ஈரானிய படைகள் இந்த தீவிற்குள் நுழைந்து இந்த 3 தீவுகளையும் தமக்கு சொந்தமாக ஆக்கி கொண்டன ஆக்கிரமிப்பு மூலமாக. இதேவேளை இந்த தீவுகளை தங்களுடைய கைவசம் வைத்திருந்த பிரிட்டன் 3 தீவுகளையும் விட்டு தலைதெறிக்க ஓடிய 2வது நாள் ஈரானிய படைகள் அங்கே நுழைந்தன. இதனால் இந்த தீவு யாருக்கு சொந்தம் என்பதை பிரிட்டன் தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக சரியான முறையில் எழுதாமல் ஹாங்காங்கில் நடந்தது போல பிரிட்டனுடைய குடியேற்றவாதங்கள் இருந்த இடங்களில் எல்லாம் 2 பெரும் அணிகளை உருவாக்கி அவர்கள் தங்களுக்குள் மோதி அழிகின்ற பொழுது அதன் மூலமாக அவர்களை மாடுகள் போல மேய்த்து தங்களுடைய நவகாலனித்துவத்தை தொடர்ந்து நடத்தலாம் என்பது போல பிரிட்டன் கைவிட்டு சென்றிருக்கின்ற எல்லா இடங்களிலும் போர்களும் சிக்கல்களும் நடைபெற்று கொண்டிருப்பதற்கான காரணம் பிரிட்டனுடைய தவறாகவே இருக்கின்றது. அந்த தவறு இங்கும் நடைபெற்றது. பிரிட்டன் தலைதறிக்க ஓடிவிட்டது. அதன் பின்னர் 71ஆம் ஆண்டு உருவாகிய அரபு எமிரேட்ஸ் இது எங்களுக்கே சொந்தமான தீவு என்று கூறியது. 18ஆம் நூற்றாண்டில் அரபு எமிரேட்ஸில் இப்பொழுது ஆட்சி செய்யும் காசிம் வம்சத்திற்கு உரியவை இந்த தீவுகள். இதை ஈரானுடைய இன்றைய அரசு ஆக்கிரமிப்பு செய்து பறித்து விட்டன என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இது தொடர்பான ஒரு வழக்கை அரபு எமிரேட்ஸ் சர்வதேச விசாரணைக்கு கொண்டு சென்றது. ஐரோப்பிய ஒன்றியம் இந்த தீவுகள் மூன்றும் அரபு எமிரேட்ஸிற்கே சொந்தமானது என்று கூறுகின்றது. ஆனால் ஈரானை பொறுத்த வரையில் கிறிஸ்துவிற்கு முன்னர் 6ஆம் நூற்றாண்டில் ஈரானினுடைய பாரசீக மன்னர்களுக்கு அது சொந்தமாக இருந்தது. எனவே அது எமக்குத்தான் சொந்தம் என்று கூறுகின்றது. இதனால் 2 நாடுகளுக்கும் இடையே போர் வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. இந்த போர் வராமல் இருப்பதற்கு ஈரான் கூறிய நியாயம், அரபு எமிரேட்ஸ் என்பது ஒரு நாடு அல்ல, அதற்கு பிரித்தானியர்கள் வைத்திருக்கின்ற பெயர் கொள்ளைக்காரர்களினுடைய கடற்கரை என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். வேறு எந்த பெயரும் அதற்கு இருக்கவில்லை. எரிசக்தி வளம் இருப்பதனால் அது நாடாக மாறி இருக்கின்றது. எனவே இவர்களுக்கு வரலாறு கலாச்சாரம் என்று பேச எதுவும் இல்லை. பாரசீக மன்னர்களுக்கே அது இருக்கின்றது என்று கூறுகின்றது. இதே கருத்தை தான் சீனா தென் சீன கடலில் இருக்கின்ற பெரும் வளங்கள் எல்லாம் தனக்கே சொந்தம் என்று கூறுகின்றது. ஏனென்றால் சீனாவினுடைய பழைய சக்கரவர்த்திகளுக்கு கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டிலேயே சொந்தமாக இருந்த இந்த பகுதியை மற்றவர்களுக்கு தாரை வார்க்க முடியாது என்று வரலாற்று காலத்தில் இருந்து நியாயத்தை மீட்டெடுத்து சீனா வைக்கின்ற விவாதங்களை போலவே ஈரானும் இதற்குள் வைத்திருக்கின்றது. எனவே இப்பொழுது இந்த தீவை அமெரிக்கா தாக்கியதற்கான நோக்கம் தனியே ஹோர்முஸ் நீரிணை மட்டும் அல்ல, மத்திய கிழக்கில் இருக்கின்ற வரலாற்றின் மூடப்பட்ட காயம் ஆறாத அந்த புண்களை சுரண்டுவது போல இதன் மீதான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த தீவுகள் ஏறத்தாழ வெளிச்ச வீடு போலத்தான் காணப்படுகின்றன. இந்த தீவுகளில் இருந்து ஈரான் ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் ஈரானினுடைய இயந்திர படகுகளையும் வைத்து ஹோர்முஸ் நீரிணை மீதான தாக்குதலை நடத்துவதற்கு மிகச் சிறந்த தாக்குதல் அரண்களாக இந்த தீவுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே ஈரானினுடைய ஆதிக்கத்தை முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த தீவுகள் மூன்றையும் தகர்த்தே ஆக வேண்டும். அங்கிருந்து ஈரானினுடைய ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும். ஆனால் இந்த தீவுகளை இவர்கள் உரிமை கோருவார்கள் என்று தெரிந்து ஈரான் ஏற்கனவே தங்களுடைய மக்களை இந்த தீவுகளை நோக்கி குடியேறவும் அனுமதித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த தீவுகள் இப்பொழுது ஹோர்முஸ் நீரிணை என்ற நிலையில் இருந்து மாறி இப்பகுதியில் இருக்கும் தீவுகளை நோக்கி இந்த போர் நகர தொடங்கி இருப்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது. எனவே இந்த தீவுகளை நோக்கிய தாக்குதல் என்பது
என்பது பழைய வரலாற்றின் மீதான தாக்குதலாக இருப்பதனால் அமெரிக்காவினுடைய பணிகள் இப்பொழுது ஈரானில் இருந்து ஈரானினுடைய தீவுகளை நோக்கி விரிவாக்கம் பெற்றிருக்கின்றது. இது எங்கே சென்று முடிய போகின்றது? இப்படியே நகர நகர இது நகர்ந்து கொண்டுதான் செல்லுமே அல்லாமல் இந்த தீவுகளை அழித்த பின்னர் வேறொரு புதிய பிரச்சனை உருவாகும். ஆகவே இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்ப்பதே நல்லது என்று பலர் கூறினாலும் பேச முடியாத அளவிற்கு பொருளாதார பிரச்சனையும் வரலாறும் இவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தில் அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் நடைபெற்றாலும் பேச்சுவார்த்தைகளுக்கு ஈரான் தயாராக இருப்பதாகவும் பேச்சுக்களை முன்னெடுக்கலாம் என்றும் அதேவேளை தாக்குதல்கள் தொடரும் என்றும் அமெரிக்க அதிபர் கூறியிருக்கின்றார். நேற்று இரவும் தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்றன. ஈரானும் அமெரிக்க தளங்களின் மீது தன்னுடைய வேகமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. இரு தரப்பிற்கும் இடையேயான போர் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. போர் நடைபெறாதது போல உலகம் பார்க்காமல் இருக்கின்றது. ஆனால் எரிகின்ற நெருப்பாக போர் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த போரை நிறுத்த முடியுமா? பேச்சுவார்த்தைகளை தொடங்க முடியுமா? மீண்டும் ராஜதந்திரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் இது குறித்த சூடான பல செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளை.